வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரீம் ஆஃப் வெஜிடபிள் சூப். நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த சூப் பண்ணலாம். இது எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது. இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் எனக்கு இன்றைக்கி கிடைக்கல. ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைச்சவா ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணி இதை பண்ணினேன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுப்போம். இந்த வெண்ணெயில் 3லேருந்து 4 பல் பூண்டு, இதுமாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி, சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் ரெகுலர் ஆனியன் ஹாஃப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுன்னா அது போட்டேன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் போட்டிருக்கேன். கேரட் அதே மாதிரி ஒரு பெரிய கேரட் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கோஸ் எவ்வளோ தேவையோ அது. அதே மாதிரி இது ஸ்வீட் கார்ன். இதில் நீங்கள் இன்னும் கேப்சிகம் வேணும்னா நீங்கள் கேப்சிகம் போட்டுக்கிறவா போட்டுக்கலாம். ப்ராக்கலி போடுறவா போடலாம், இல்லை காலிஃப்ளவர் போடுறேன்னா போடலாம். இதெல்லாம் உங்கள் சௌகரியம். உங்களுக்கு என்ன கரிகாலாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த கரிகாய்க்கு வேணுங்கிற உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் சூப்புக்கு வேணுங்கிறச்சி நாங்கள் பவுலில் போட்டு குடிச்சிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. நல்லா 1 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷமாக கொதிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி மூடி வச்சு வேக விட்டுடுங்க. அதை இல்லை அப்படி நாங்கள் குக்கரில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குக்கரில் வச்சு ஒரு விசில் வாங்கிடுங்க. கேரட் வெந்திருக்கு. ஸோ கரிகாய் வெந்துடுத்து நல்லா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 100 ml எடுத்துக்கோங்களேன். இந்த 100 ml பாலில் ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலக்கின்றுங்க. இந்த ஸ்டேஜில் இதில் நல்லா கலந்து விட்டுருக்கோம் இல்லையா, இந்த கார்ன்ஃப்ளவரும் வித் பால் நம்ம இதில் விட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு கொதி வாங்கலாம். இந்த ஸ்டேஜில் சூப்புக்கு தேவையான பெப்பர் பொடி போடலாம். இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன், அவ்வளோதான். ரெடியாக எடுத்து அடுப்பு அணைச்சிடுறேன். ஜோரா ரெடி சூப்.
க்ரீம் ஆஃப் வெஜிடபிள் சூப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.